இன்டர்னா இருக்கிற இந்த தம்பிக்கு 20 வயசு. இந்த தம்பிக்கு இன்டர்னா இருக்கிறவனுக்கு 1,86,00,000 ஏது ஆன் ரோடு ப்ரைஸ் 1,86,00,000 இந்த டிஃபெண்டர் காரு. உங்கள் அப்பா கொடுத்துருப்பாரு. யாரோ கொடுத்ததா இருக்கட்டும். பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா இவனுக்கு ஏது இந்த கார் இந்த வேலை, இந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏது 1,86,00,000 சொல்லிட்டு கேட்பாங்கன்ற அந்த அச்சம் துளியும் இவர்களுக்கு இல்லை தானே. அப்பா தான் கொடுத்துருக்காருன்னா அப்பா பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு மகன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க? அப்பா பேர் தான் ஏற்கனவே ஒரு டிஃபெண்டர் இருக்குல்ல. இன்னொரு சிக்கலை சொல்கிறேன். அப்பா தேர்தலில் போட்டியிட போகிறார் அல்லவா? தேர்தலில் போட்டியிடும் போது சொத்து கணக்கை காட்ட வேண்டும் அல்லவா? அதில் 2 கார் காட்டவில்லை. கார் மட்டும் 4 கோடிக்கு போய் சொல்லுவாங்களா? ஸ்டாலினோட குளத்தூர் அஃபிடவிட் எடுத்து பாருங்க. ஒரே ஒரு கார் கூட இல்லாத ஏழை. கரெக்டா? ஜெயலலிதா வந்து வேலை பண்ணுவாங்க. அவங்க இன்னும் தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணாங்க. யாரு? ஜெயலலிதா கார் இல்லை. எதை சொல்கிறேன்னா, இது வருது இல்லை, தேர்தல் வருதா? தேர்தல் வரும்போது டிசம்பர் மாதம் கொடநாடு எஸ்டேட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஷேரை பூரா இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, விற்றுருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு முதல்வர் ஆன பிறகு திரும்பி விடு அஃபிடவிட்டில் போடவனால அதை என்ன கேட்குறேன்னா, காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏது 1,86,00,000 ஜனங்க கேட்க மாட்டாங்கன்ற ஆணவம் தானே உங்கள் குடும்பத்துக்கு. என்னடா பண்ணுவீங்க? அப்படி தான்டா, அந்த துணிவு தானே. ஏன் இந்த இன்னோவா ஃபார்ச்சுனர்லாம் தூர போக மாட்டாரா? இவங்களோட இந்த ஆணவத்துக்கு சொல்கிறேன் நான். இந்த ஆட்சி வந்த புதுசில் ரெட்பிக்ஸ் பேட்டியில் சொல்லி ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற ஆணவம் இந்த குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் சொல்லி ஞாபகம் இருக்கா? இது அதுக்கு ஒரு உதாரணம் தானே. இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு, வண்டி நம்பரை பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, இது நமக்கும் எப்படி வந்தது? சிஎம் போன உடனே அதில் ஒருத்தன் பார்த்துட்டு இது நம்பர் என்னன்னு சொல்லிட்டு இந்த பரிவாகனில் போட்டோன்னா டீட்டெயில் வந்துருது.